வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்ம குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஒரு உயிரே வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு 100 பெண் குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா 106 ஆண் குழந்தைகள் பிறக்குமா. ஆனா 20 வயசுல அப்படியே காம்போசிட் ஆயிரும். 100 எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. என்னன்னா பெண்களோட ஆண்கள் அதிகமா சீக்கிரமா இறந்துடுறாங்க அப்படின்னு அந்த ஒரு சர்வேனால கிட்டத்தட்ட காம்போசிட் ஆயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இயற்கையே கரெக்டாக ஈவனாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 100னா 106ன்னு கொடுத்து அதில் 6 மைனஸ் பண்ணி அப்படியே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணி வைக்கிற மாதிரி அதுக்கப்புறமா வயசாக வயசாக அப்படியே ஒவ்வொருத்தராக இறப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ரொம்ப ஈக்குவல் பர்த் வேணும் அப்படின்றது நேச்சரே டிசைட் பண்ணுது. பே ஃபோன்ஸ் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அதான் ரூபா காயினை போட்டு பேசுவோமே. அந்த பே ஃபோன்ஸ் எல்லாமே இப்போ இல்லைன்னு தான் சொல்லணும். பே டெலிஃபோன்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவிலேருந்து பெருசாக பார்க்க முடியறதில்ல. ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கும். ஆனால் நிறைய கண்ட்ரீஸில் இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்னுமே ஆஸ்திரேலியா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேட் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி அதை கவர்மெண்ட்டே பப்ளிக்காக வச்சுட்டாங்க ஃப்ரீ ஃபோனாக. ஸோ இதுக்கப்புறம் அந்த டெலிஃபோன்ஸ்க்கு யாரும் பே பண்ண தேவையில்லை. 15,000 ஃப்ரீ ஃபோன் பூத்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியாவில்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களால எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசிக்க முடியும், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசிக்க முடியும். அதெல்லாம் கவர்மெண்ட் செக்டர்ஸாக டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா கவர்மெண்ட்டே அதை பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பழமையான விஷயங்கள் எதுவும் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ வரைக்கும் அதை கரெக்டாக மெயின்டைனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாடு ஒரு நாளைக்கு 30 லிட்டர் பால் கறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே திமிங்கலம் 300 லிட்டர் பால் கறக்கும். என்னப்பா திமிங்கலமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய பேருக்கு திமிங்கலம் பாலூட்டி அப்படின்ற விஷயமே தெரியாது. அப்படி கணக்கு வச்சு பார்த்தா 300 லிட்டர் பால் ப்ரொடியூஸ் பண்ணது திமிங்கலம். ஹியூமன்ஸ் எல்லாம் இறந்துட்டா அதை மண்ணுக்கு கொடுக்குற மாதிரியே எலிஃபண்ட்ஸ், ஆண்ட் அதாவது யானை, எறும்பு இதுவும் மண்ணுக்கே கொடுக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய பேர் பார்த்தே இருக்காங்களாம். ஆனா இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஏன்னா இந்த மாதிரியான சம்பவம் ரொம்ப ரேரா தான் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி ஏன் தேனி கூட எடுத்துக்கோங்களேன். தேனியுமே அதோடைய கூட்டுக்குள்ள தனக்குன்னு ஒரு தேனை உருவாக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த தேன்லேயே எந்த தேனி இறக்குதோ அதுக்கான ஒரு இடத்த கொடுத்து அது எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபாக போட்டுருமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உயிரினங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் மனிதர்கள் மட்டும் தான் அதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் நிறைய இடத்துக்கு பிரிஞ்சு போனாங்க. அதனால நிறைய இடங்கள்ல நதிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நதிகள்னால குறிப்பிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மட்டும் சிங்கங்களோ புலிகளோ வேட்டையாடுறதுக்கு எந்த ஒரு உயிரினமும் கிடைக்காம இருந்துச்சு. அதனால ஜைஜாண்டிக்கான வாட்டர் பஃபலோஸ் எல்லாத்தையுமே வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு இந்த சிங்கங்கள் எல்லாம். அதனால இந்த சிங்கத்துடைய growth ரொம்ப அதிகமாயிருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நார்மலான ஒரு ஆண் சிங்கமே இங்க பெண் சிங்கத்தை விட சின்னதாக தான் இருக்கும். அந்த மாதிரி இங்க ஜைஜாண்டிக்கான சிங்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால கணக்குப்படி பார்த்தோம்னா உலகத்திலேயே ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய சிங்கங்கள் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிங்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல மட்டுமே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காஃபி அப்படின்ற விஷயம் இப்போ குடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களால நிறுத்தவே முடியாது. அதை குடிக்கலன்னா அவங்களுக்கு நாளே போகாது, நாளே கம்ப்ளீட் ஆகாது. அந்த மாதிரி காஃபி அடிக்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஜப்பான்ல இப்போ காஃபி ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ற டைம்ல ஜப்பான்ல ஒருத்தர் கூட காஃபி வாங்கல. ஏன் அப்படின்றதெல்லாம் ஒரு பட்சமா இருந்தாலும் இப்படி காஃபி யாருமே வாங்காம இருந்தா காஃபில இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் என்ன ஆகுறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ இல்லைன்னா என்ன ஃபியூச்சர்ல நமக்கு கோடிக்கணக்கில் கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ரெடி பண்ணாங்க. என்னன்னா காஃபி ஃபிளேவர்டு சாக்லேட்ஸ். அதாவது சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்குலாம் சாக்லேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வளர்ந்து வரும்போது காஃபியோட ஃப்ளேவருக்கு அடிக்ட் ஆகி காஃபி குடிக்க ஆரம்பிப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ப மாட்டீங்க, நிஜமாவே காஃபி ஃப்ளேவர் சாக்லேட்ஸ் எல்லாம் செம்ம வைரலாக போக ஆரம்பிச்சது. அண்ட் யாரெல்லாம் அந்த சாக்லேட்டை விரும்பி சாப்பிட்டாங்களோ பெருசானதுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் காஃபி தான் அதிகமாக குடிக்கிறாங்களாம். ஸோ இப்போ ஜப்பானில் காஃபியோடைய மார்க்கெட்டு பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.